ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா வெதர் பேஸ் பண்ண இடியம்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூஸ்வலி நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ணதுதான் கிரைம் பேஸ் பண்ண இடியம்ஸ் எல்லாமே நம்ம சொல்லலாம். ஓகேவா, பார்த்துடலாம். ஸோ என்னென்ன இடியம்ஸ் எல்லாம் பேஸ்ட் ஆன் கிரைம் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோல நம்ம லேர்ன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இடியம் என்ன அப்படின்னா பிஹைண்ட் பார்ஸ். பிஹைண்ட் பார்ஸ். ஸோ பிஹைண்ட் பார்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு பின்னாடி அப்படின்னா இன் பிரிசன். ஓகேவா, இன் பிரிசன் அவன் பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணிருக்கான், தண்டனை அனுபவிச்சுட்டு பிஹைண்ட் பார்ஸ் இருக்கான் அப்படின்னு சொல்றப்போ பிரிசன் அதாவது ஜெயில இருக்கான் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிஹைண்ட் பார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காட் ரெட் ஹேண்டட். காட் ரெட் ஹேண்டட். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா கையும் களவுமா பிடிபட்டுட்டான் அப்படிங்கறத வந்து நம்ம என்ன சொல்லலாம், காட் ரெட் ஹேண்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். விச் மீன்ஸ் ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஒரு தப்ப வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு கிரைம பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப பிடிபட்டுட்டான் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடியம் வந்து காட் ரெட் ஹேண்டட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா the thief was caught red-handed while trying to steal a watch. ஓகேவா, அந்த வாட்சை வந்து திருடணும் அப்படின்னு சொல்லி அவன் எடுத்துக்கிட்டு இருந்தப்ப அவன் என்ன பண்ணிட்டான், கையும் களவுமா பிடிபட்டுட்டான் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல காட் ரெட் ஹேண்டட் அப்படிங்கிற ஒரு இடியமை வந்து நம்ம இண்டிகேட் பண்ணி சொல்லலாம். ஸோ அடுத்து பாருங்க டூ டைம். டூ டைம். ஸோ டூ டைம் அப்படிங்கிற இடியம்க்கு என்ன மீனிங் அப்படின்னா சர்வ் எ பிரிசன் சென்டென்ஸ். ஓகேவா, அதாவது டூ டைம் அப்படின்னா சர்வ் அ பிரிசன் சென்டென்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு தப்புக்கு நமக்கு 10 மாசம் ஜெயில இருக்குன்னு சொன்னா அந்த 10 மாசம் நம்ம ஜெயில இருக்கோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்க டூ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் he had to do time for tax fraud. He had to do time for tax fraud. டாக்ஸ் ஃப்ராட் பண்ணதுனால அவன் என்ன பண்ணும், he have to serve a prison sentence. அந்த prison sentence அதாவது எத்தனை பீரியட் ஆஃப் டைம்ல அந்த சென்டென்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த டைம் வரைக்கும் அவன் என்ன பண்ணும், அந்த ஒரு இதுக்கு அந்த தண்டனையை அவன் ஏத்துக்கணும், அது வரைக்கும் அங்க இருக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம என்ன சொல்லலாம், நம்ம டூ டைம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க ஆன் தி ரன். சோ அடுத்து on the run. On the run அப்படின்னா ஓடிக்கிட்டு இருந்தப்ப, which means trying to escape the police, escape from the police. ஓகேவா, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு இருக்கிறத வந்து என்ன சொல்லலாம், நம்ம on the run அப்படின்னு சொல்லலாம். அந்த criminal has been on the run for weeks. ஓகேவா, அவன் என்ன பண்ணா ஒரு வார காலமா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டான் அப்படிங்கிறப்ப we can use on the run. On the run trying to escape from the police. Trying to escape from the police. ஓகேவா, trying to escape from the police. அடுத்து பாருங்க above the law. இதுலயே நமக்கு தமிழ் மீனிங் இருக்கு, என்னது சட்டத்துக்கு மேல அப்படின்னு சொல்லி. which means thinking rules don't apply to someone. ஓகேவா, thinking rules don't apply to someone, which means இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயிலுக்கு போறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கோயிலுக்கோ டெம்பிளுக்கோ போறோம்னா எல்லாருமே லைன்ல நின்று சாமியை கும்பிடணும் அப்படிங்கிறது ஒரு ரூல், காமனான ரூல். பட் இன்கேஸ் இஃப் தேர் இஸ் எனி பொலிட்டீஷியன்ஸ் ஆர் ஆக்ட்ரஸ் அங்க வர்றாங்க அப்படின்னா எங்கேயாவது பாத்திருக்கீங்களா அவங்க லைன்ல நின்று போறத? கண்டிப்பா மாட்டாங்க. ஸோ if they have some influence அப்படின்னா they are thinking that above the law அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் அவங்களுக்கு பொருந்தாது, அவங்க அதை விட பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி நினைக்கிறத வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், above the law அப்படிங்கிற ஒரு இடியம் மூலமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க face the music. face the music. So face the music அப்படின்னா மியூசிக்க பார்க்கணும். which means ஏதோ ஒரு நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட்டை என்ன பண்ணிக்கிறது, ஏத்துக்கிறது. அந்த பனிஷ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணி அதை ஏத்துக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபேஸ் த மியூசிக். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு விண்டோவை நம்ம உடைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில நம்ம விண்டோவை உடைச்சிட்டோம். ஸோ அந்த விண்டோவை உடைச்சது அந்த
பர்டிகுலர் ஹவுஸ் ஓனருக்கு தெரிஞ்சது அப்படின்னா we should face the music, which means அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்டாகணும். அதுக்கு ரிப்ளேஸ் பண்ண சொன்னா நம்ம ரிப்ளேஸ் பண்ணணும், ரீஃபண்ட் கொடுக்க சொன்னா நம்ம என்ன பண்ணணும், we should reimburse that. அதான் என்ன சொல்றாங்க, face the music. அடுத்து பாருங்க, under the table. அண்டர் த டேபிள் அப்படின்னா டேபிளுக்கு கீழே. அப்போ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்பவே சீக்ரெட்டா பண்றோம். எதனால அப்படின்னா தட் இஸ் வெரி இல்லீகல். டூ சீக்ரெட்லி, ஓகேவா? அண்ட் ஆஃபன் தட் இஸ் இல்லீகல். அது எப்பயுமே இல்லீகலா தான் இருக்கும். மோஸ்ட்லி இல்லீகலான ஒரு விஷயத்த ரொம்ப சைலண்டா பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம அண்டர் தி டேபிள் அப்படிங்கிற இடியம் மூலமா சொல்லலாம். அடுத்து பாருங்க, லே டவுன் தி லா. லே டவுன் தி லா. லேனா எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் the hen lays down the egg அப்படிங்கிறப்போ கோழி என்ன பண்ணுச்சு, முட்டை போட்டுச்சு, which means ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்கறது. அப்ப லே டவுன் தி லா அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டரை வந்து இம்போஸ் பண்ணி கொடுக்கறது, ஓகேவா? ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ வந்து கொடுக்கறத வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா லே டவுன் தி லா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டு கிவ் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ். For example, the teacher had to lay down the law to stop cheating in classes. So class examல cheating நடக்கிறத தடுக்கிறதுக்கு டீச்சர் என்ன பண்ணணும், ஸ்ட்ரிக்டான ஆர்டர்ஸை ப்ரொவைட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த வீடியோல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒரு 8 idioms based on crime பார்த்திருக்கோம். லெட்ஸ் ஹேவ் a quick revision. பின்னாடி இருந்து போலாம். லே டவுன் தி லா அப்படின்னா லே டவுன்னா போடுறது நமக்கு தெரியும், லானா சட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், which means to give strict orders. அடுத்து பாருங்க, அண்டர் த டேபிள். அண்டர் த டேபிள்னா டேபிளுக்கு கீழே. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப சீக்ரெட்டா பண்றோம், மோஸ்ட்லி அந்த விஷயம் இல்லீகலா தான் இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய இடியம் தான் அண்டர் த டேபிள். ஃபேஸ் த மியூசிக். ஃபேஸ் த மியூசிக்னா ஏதோ ஒரு தப்பு பண்றோம், அதுக்கான பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கணும். யூ ஷுட் அக்செப்ட் தட் பனிஷ்மெண்ட் ஃபார் யுவர் ராங் டூயிங். அபோவ் தி லா, விச் மீன்ஸ் அந்த இடத்துக்கு நான் வந்து ரொம்ப பெரிய ஆளு, அந்த லா எனக்கு பொருந்தாது, அதோட நான் பெருசு அப்படின்னு சொல்லி இருக்கிறத வந்து அபோவ் தி லா அப்படின்னு சொல்லி இடியம் மூலமா சொல்லலாம். ஆன் தி ரன் அப்படின்னா ட்ரை டு எஸ்கேப் ஃப்ரம் த போலீஸ். அடுத்து டூ டைம், விச் மீன்ஸ் சர்வ் அ பிரிசன் சென்டென்ஸ். எத்தனை பீரியட் ஆஃப் டைம் அங்க இருக்கிறோமோ அதை தான் என்ன சொல்லுவாங்க, டூ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. காட் ரெட் ஹேண்டட் அப்படின்னா ஒரு தப்பு செய்யறப்ப கையும் களவுமா பிடிபடுறத வந்து காட் ரெட் ஹேண்டட் அப்படிங்கிற இடியம் மூலமா சொல்லலாம். பிஹைண்ட் பார்ஸ் அப்படின்னா ஜெயிலுக்கு பின்னாடி. ஸோ இன் பிரிசன், ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் 2 வீடியோல இருந்து மட்டுமே நம்ம என்ன பண்றோம்னா ஒரு 8+6, ஓகேவா, கிட்டத்தட்ட 14 idioms வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். 2 டிஃப்ரெண்ட் தீம்ஸ்ல. ஒன் இஸ் வெதர் அண்ட் அனதர் ஒன் இஸ் கிரைம். இதே மாதிரி ஃப்ரேசல் வெர்புக்கும் கண்டினியூ பண்ணலாம். மிச்சம் இருக்கக்கூடிய idioms-ஐயும் நம்ம கவர் பண்ணலாம். இப்படி பண்றப்போ நம்ம என்ன பண்ணலாம், நிறைய விஷயத்த வந்து கவர் பண்ணிடலாம். Hope this session is useful and thank you for watching.